ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 7 ஜென்மங்கள் லவ் மீ அகெயின்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டடாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டைரெக்டாக நம்ம பாட்களில் போடலாம். நான் பேசுகிற வேர்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்கெல்லாம் போடலாம். இப்போ ஃபுல்லாக பாய்சன் அட்டாக் ஆச்சுல்ல, அது அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு ஹாரி ரொம்ப ஷாக் ஆனான். ஜேகேவோட பாடியில் டேயோட பிளட் என்ட்ரான கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே நம்ம ஜேகே அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி நம்ம ஜேகே சுற்றி பிளாக்கு அப்புறம் ஹாரி டே ஹேண்ட்ஸை கட் பண்ணி பிளட்டு ட்ராப்பாக விழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு டேயை மூவ் ஆன் பண்ணான். டே அப்படியே லைட்டாக வீக் ஆகி மயங்கி விழுந்துருவாரா, அந்த மாதிரி விழுந்தா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாரி ஷாக் ஆனா. நம்ம டேயோட பிளட்டு செம்ம பியூரிஃபுல்லான ஒரு பிளட். யாருக்கு என்ன அடிப்பட்டாலும் சரி, மெடிசன்லாம் ரொம்ப தேவையில்லை, டேயோட பிளட் இருந்தாலே போதும், அவங்கள ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். இந்த மூமெண்ட்டில் டேயோட பிளட்டுக்கு இப்படி ஒரு பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி ஷாக்கானா. டே வர கட் பண்ணி பிளட் கொடுத்துட்டார்ல. இந்த மூமெண்ட்டில் டே மயங்கி விழுந்தேன். இங்கேருந்து கரெக்டாக கிங்டமுக்கு நம்ம 4 பர்சன்ஸுமே வராங்க. இந்த மாதிரி வந்தோம். ஜேகே தான் டேயா ப்ராடஸ்டலே தூக்குனபடி பெட்ரூம்குள்ள என்ட்ராகி டேயை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம டேயோட ஹேண்ட்ஸை நோட் பண்ணுறாரு. ஜேகே கிட்டே இருந்த பிளாக் மேஜிக்கை வச்சு டேயோட ஹேண்ட்ஸில் அடிப்பட்டு அந்த கட் ஆக்கியிருப்பாரு அந்த பிளேஸை அப்படியே மறைய வைக்கிறாரு. மறைய வச்சுட்டு டேயோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணபடி, இங்கே என்ன நின்றுட்டுருக்குது, உன் பிளட்டுக்கு அவ்வளோ பவரா? அப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் ஆகுது. உன்னோட பிளட் பவரெல்லாம் தான் ஒரு மாதிரி ஹைப் ஆகி நான் அன்னைக்கு உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக நண்டுக்கிட்டேன்னா என்ன, இந்த அளவுக்கு உன் பிளட் பவர் இருக்குன்னு நினைக்கலையே. அப்போ பிளாக்கோட பாடியில் அடிபட்டிருந்த பிளேஸ் எல்லாத்தையும் உன்னோட பிளட்டை வச்சு தான் அப்போ ஹீல் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி. இது ரொம்ப ரேரான ஒரு பிளட் குரூப் மாதிரி தெரியுது. இது மட்டும் மற்ற ஏதாவது ஒரு பர்சன்ட்டுக்கு தெரிஞ்சால் டேயோட பிளட்டுக்காகவே டேயே கில் பண்ணுவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஷாக் ஆகி டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி ஒரு மாதிரி ஜேகே பயப்படுறாரு. ஜேகேக்குள்ளே நர்வஸ் வருது. இந்த மாதிரி பிளட் குரூப் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரேரான பிளட் தான் நம்ம டே, அது அப்படி பியூரிஃபுல்லான பிளட்டில் போட்டான பர்சன்ட்டாக நம்ம டேன்னு தெரிஞ்சோம். கண்டிப்பாக நம்ம டேயை மற்ற எனிமிஸ் அதர் பர்சன்ஸ் நிறைய பவர் வேணும் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க டேயை கில் பண்ணி டேயோட பியூரிஃபுல்லான பிளட்டை எடுத்துப்பாங்களேங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதற்றத்திலேயே நம்ம ஜேக்கு இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். ஹாரி அந்த ரூம்குள்ள என்ட்ராகி அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. ரூமுக்கு வெளியிடான் பிளாக் நிற்குது. இந்த மாதிரி நின்னா ஹாரிடா, டே நான் பாட்டதெல்லாம் உண்மையா? டேயோட பிளட் செம்ம பியூரிஃபுல்லாக இருந்துச்சு. அவன் பியூரிஃபுல்லான பிளட்டில் போட்டான பர்சன்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரியில் தான் நான் கேட்டிருக்கேன். என்னோடய மாம் ஒரு டைம் சொன்னாங்க, இந்த மாதிரி பியூரிஃபுல்லான பிளட் யாருக்குமே கிடைக்காது, அப்படி கிடைக்கிற பர்சன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களோட பிளட்டுக்கு ரொம்ப பவர் இருக்குன்னு சொன்னாங்க. நான்லாம் ஏதோ ஸ்டோரி தான், அந்த மாதிரி பர்சன்ட்டை நம்ம எங்கே பார்க்குறோம், இத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க, அப்படி யாருமே இந்த பிளேஸில் இல்லைன்னு திங்க் பண்ணேன். ஆனால் என்னோடய மாம் சொன்ன ஸ்டோரி உண்மைங்கிற மாதிரி இப்போ டேய் நான் கண்ணாலே பார்த்துட்டேன்டா. அவனோட பிளட் உன்னை மட்டுமா ஹீல் பண்ணிச்சு தெரியுமா? அது சரி, உன்னை யார் முதல்ல அட்டாக் பண்ண வேண்டியது, நீ இருந்த பிளேஸில் யார் பாய்சனை வச்சுடு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட நீ இருந்த அந்த ப்ரெஷ்அப் ஆகுற அந்த பாட்டப், ஓகே, அதில் யார் பாய்சனை மிக்ஸ் பண்ணா, உன்னை யார் அட்டாக் பண்ணா, நீ அந்த பிளேஸுக்கு போனது எனக்கும் உன்னோட அங்கிள் ஆண்டிக்கு மட்டும்தானே தெரியும், எப்படி எனிமிஸ்க்கு தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி நம்ம ஹாரி இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டாக கேட்க நம்ம ஜேகேக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்னோடய பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி நான் ஃபுல்லாக என்னோடய பாடியை ஹீல் பண்ணுற வாட்டரில் பாய்சன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, மடலாட்டி யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். பவர் கட் ஏதோ ஒரு பிளேஸில் வீக் ஆகுது பொழுக்கே, பவர் கட்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது ஒரு டைம் ஸ்கிப் ஆகி நைட்டே ஆயிடுச்சு. இப்போன்னா அப்படி லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணபடி நிமிண்டு பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தோம் டேயோட ஃபேஸ் கிட்ட தான் பிளாக் இருக்குது, பிளாக்கோட ஃபேஸ் இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு டே எழுந்துட்ட பாட்டை அடுத்த செகண்டே அதோட டங்கால் டேயோட ஃபேஸ் முழுக்க லிக் பண்ணபடி ஜேகே சேவ் பண்ணியிருப்பார்ல, அவரோட உயிரை கூட பெருசாக எடுத்துக்காம ஜேகே சேவ் பண்ணியிருப்பார்ல, அவ்வளோ டார்ச்சர் பண்ண ஜேகேயை டெத் ஆகிட்டு போகிறானுங்கிற மாதிரி டெத்தாக விடாமல் சேவ் பண்ண மூமெண்ட்டில் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி டங்காலே லிக் பண்ணபடி
பண்ணபடி நம்ம டேட்டை ப்ளே பண்ணால் டே ஸ்மெல் பண்ணபடி ஹே பிளாக் என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி பிளாக்கோட ஃபேஸ் அப்படி கப் பண்ணுறாரு. இப்படி கப் பண்ணால் பிளாக்கோட ஐஸ்லலாம் பயங்கரமாக டீரி வரதை பார்த்துட்டு எதுக்காக க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீங்கள் இந்த மாதிரி என்னோடய கிங்கை சேவ் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்னோடய கிங்கை சேவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளாக் சொன்னால் அவனை அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுறான், பனிஷ் பண்ணுறான், கில் பண்ண கூட நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கான். அப்படி இருக்க சொல்ல அவன் சேஃப் ஆகிட்டான்னு சொல்லிட்டு நீ ஏன் இவ்வளோ ஹாப்பியாகிற அப்படிங்கிற மாதிரிட்டு பிளாக்கை பாட்டு கேட்க, நான் அவரோட பாடியிலேருந்து உருவான ஒரு பாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயோட ஒரு டார்க் எனர்ஜி, அதாவது ஜேகே கில் பண்ண சொல்ல பாய்சன்லாம் கொடுத்து பேபியாக இருக்கிற நம்ம ஜேகேயை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பேரண்ட்ஸை கில் பண்ணியாச்சு, பேபியும் கில் பண்ணால் இந்த கிங்டமுக்கு கிங் நம்ம தான்ங்கிற மாரி அங்களும் ஆட்டி நம்ம ஜேகேயை கூட கில் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்களே. பட் ஜேகேக்குள்ளே இருக்கிற டார்க் எனர்ஜி நம்ம ஜேகே சேவ் பண்ணியிருக்கோம்ல, அந்த அட்டாக்கில் மிஸ் ஆகி ஜேகேயோட பாடியிலேருந்து ஒரு சின்ன ஒரு பவர் வெளியே என்ட்ரா இருக்கும். அதை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஜேகே வளர அந்த பவரை நோட் பண்ணியிருப்பார். இது என்னடா டிஃப்ரெண்ட்டாக நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியுதுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜேகே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச பிளாக் மேஜிக் எல்லாத்தையும் வச்சு ஜேகேயோட ஹேரை லைட்டாக கட் பண்ணி அந்த ஹேரை இந்த பவருக்கு கொடுத்து பிளாக்காக மாற்றியிருந்திருப்பார். நான் அவரோட பாடியில் அவரோட ஹேர்லேருந்து உருவான ஒரு அவரோட டார்க் மேஜிக்லையும் அவரோட பிளட் மூலியமாகவும் நான் உருவாயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட பிளட், ஜேகேயோட பவர், ஜேகேயோட ஹேர் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே நான் கனெக்டடாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் என்னை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்னை அவர் கொடுமைப்படுத்தினாலும் எனக்கு அது பெரிய பெயினாக தெரியாது. அவர் சேஃப் தான் எனக்கு எப்போதும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படியோ என்னோடய கிங்கை சேவ் பண்ணிட்டீங்கிற மாதிரி பிளாக் இந்த மாதிரி பேசினா ஸ்மைல் பண்ணபடி, அப்படியா உன்னோட கிங்கை சேவ் பண்ணியாச்சா, ஆனால் நீ இந்த மாதிரி எமோஷ்னலாக க்ரை பண்ணுறியா, ட்ராகன்லாம் க்ரை பண்ணணுங்கிறத உன்னை பாட்டுடான்டா கற்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் இந்த மாதிரிலாம் பாட்டதே கிடையாது, ஸ்டோரியில் கூட ட்ராகன் அழுனுங்கிறது எனக்கு கேட்டதே கிடையாது, ஆனால் எல்லாம் பார்க்குறேன் தெரியுமா பிளாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக்கு கிட்ட நம்மகிட்டே ப்ளே பண்ணபடி விளாண்டுக்கிட்டு இருந்தான். அந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக நம்ம ஜேகே என்ட்ராகிறத பிளாக்கும் நோட் பண்ணான். இந்த மாதிரி ஃபேஸை கப் பண்ணபடி பிளாக்கு கிட்ட ப்ளே பண்ணபடி விளாண்டுட்டு பிளாக்கோட ஃபேஸ்லலாம் பிக்கிஸ் பண்ணி விளாண்டுட்டு இருந்திருப்பாரு. கொஞ்சம் ஜாலியாக நாட்டியாக ப்ளே பண்ணபடி விளாண்டுட்டு இருந்தா இந்த மூமெண்ட்டை நம்ம ஜேகே பட்டு காண்டாகி, பிளாக் உனக்கு என்ன திமிரு அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட நீ எப்படி இவ்வளோ க்ளோஸாக போகலான்னுங்கிற மாதிரி பிளாக்குக்கு ஒரு பவரை போட பிளாக் ரொம்ப தூரமாக போய் விழுது. பிளாக்குக்கு நிறைய அடியும் படுது. இந்த மாதிரி பட்டா ரொம்ப ஷாக் ஆகி டக்குன்னு பிளாக் முன்னாடி என்ட்ராகிறாரு. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, எதுக்காக்கா பிளாக் அட்டாக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜேகே பாட்டு பேசினா, உனக்கு என்ன திமிரு இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி க்ளோஸாக பேசினா பேச முடியல, அதோட ஃபேஸ் உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்க, முதல்ல தள்ளி போவாட்ட, இன்றைக்கி என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டையே மூவ் ஆன் பண்ணபடி பிளாக்கை பயங்கரமாக அடிக்க போனோம். ஜேகே புஷ் பண்ணபடி நம்மகிட்டே இருக்க பவரை வச்சு ஜேகே கூட ஃபைட் பண்ண நிற்கிறாரு. ஜேகே முன்னாடி டேயோட ஸ்வாடா கிரிப்பாக பிடிச்சபடி, இங்கே பாரு தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாத ஜேகே, பிளாக்கை ஏதாவது பண்ண அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உனக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாமல் சின்ன சின்ன பிளேஸில் என்னோடய ஹாப்பினஸ், என்னோடய குட்டி குட்டி ஹாப்பினஸ் எல்லாத்தையும் என்கிட்டேருந்து ஏன் பறிக்கிற அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டுனா உனக்கு மட்டும் ஹாப்பினஸை கொடுக்குதுன்னா நான் இந்த பிளேஸில் இருக்கேன், ஏன் நான் கொடுக்குற ஹாப்பினஸை உன்னால் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஜேகே இப்படி கட்ட இந்த மாதிரி 2 பேர் கட்டுறதை பார்த்துட்டு பிளாக் ஷாக் ஆகி, ஐயோ என்னால் நீங்கள் 2 பேரும் ஃபைட் பண்ணாதீங்கிற மாதிரி டேக்குக்கு 2 பேருக்கு நடுவில் என்றானா எடுக்கலாம் நீ தான் காரணங்கிற மாதிரி ஜேகே ரொம்ப காண்டாகி பிளாக் அட்டாக் பண்ண போனோம். அந்த அட்டாக்கில் நம்ம கரெக்டாக முன்னே என்ட்ராகிறாரு. இதை பார்த்து ஜேகே ஷாக் ஆகி டேக்கே அடிபட்டுறக்கூடாதுன்னு அந்த பவருக்கு முன்னாடி நம்ம ஜேகே என்றானா அந்த பவர் ஜேகேவோட பவர் ஜேகே அட்டாக் பண்ணுது. இந்த மாதிரி அட்டாக் பண்ணான். ஜேகே அப்படியே கொஞ்சம் வீக் ஆகி அப்படி ஃப்ளோரில் உட்காண்டான். ஓம் பவரே உன்னை எவ்வளோக்குள்ளே ஹேட் ஆகுதுன்னு தெரியுதுல்ல, அப்போ பிளாக்கை எந்த அளவுக்கு பனிஷ் பண்ணும், ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, பிளாக் என்னோட பேபி, என் பேபிக்கிட்ட நான் அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுவேன், என் பேபிக்கிட்ட நான் என்ன மாதிரி வேணாலும் ப்ளே பண்ணுவேன், தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காத, பிளாக் வா நம்ம அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிளாக் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனான். பிளாக் அப்படியே நம்ம ஜேகே பார்க்குது, உனக்கு என்ன திமிருந்தா அவன் கூப்பிட்டா அவன் பின்னாடி போவியானுங்கிற மாதிரி கோவட்டிலே நோட் பண்ணான். இங்கே பாரு ஜேகே, என்னை இந்த பிளேஸில் இருக்க வச்சுருக்க, இது என்னோட கிங்டம்,
இந்த கிங்டம்க்கு குயினுங்கிற, அப்புறம் என்ன, எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, ரூமே உன்னோட ரூம் என்னோட ரூமுனா பிளாக்கு ஒன்றுனா எனக்கும் அதுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, அது எனக்குண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னிலேருந்து உன்னோட வந்து நீ வாருக்கு பவுசெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீ கூட்டிகிட்டு போவியே பெட்டு மாடி, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது என்னோட பேபி, என் பேபி நீ அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி பிளாக் என்னோட பேபி, என் பேபி அட்டாக் பண்ணினா நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக்கை அங்கேருந்து அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போனால், பேபின்னு சொல்லாத எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஜேகே கட்டுறாரு. நீ இரிட்டேட்டிங் ஆகிறத பார்க்க சொல்ல எனக்கு ஹாப்பியாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. அங்கேருந்து போனால் பிளாக்டாம், என்னை பாட்டு பேபின்னுங்கிறீங்களே, அப்போ நான் உங்களை மாமனுங்களாமா அப்படிங்கிற மாதிரி. பாட்டு இப்படி கேட்க, ஹை மாமா நானா, ஐயோ பிளாக்கு இந்த வேலை கேட்க சொல்ல உண்மையிலே எனக்கு ஏதோ பேபி போட்டான மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் நீ என்னோட பேபி தான், யார் என்ன சொன்னாலும் சரி நீ என் பேபி தான் அப்படிங்கிற மாதிரி கார்டன் சைடில் வந்து உட்காந்துருந்து பிளாக்கு கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கட்டும், பிளாக்கும் நம்ம கூட சேர்ந்து ஏதோ அந்த டாக்லாம் நம்ம பெட்டாக விளாக்க சொல்ல அப்படி ப்ளே பண்ணி விளாடுவோம். அதே மாதிரி ஜேகே கூட வாருக்கெலாம் போய் அத்தனை பர்சன்ஸ் அட்டாக் பண்ணி கில் பண்ண நம்ம பிளாக்கு பப்பிக்குட்டி மாதிரி நம்ம கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டு நிற்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு சோல்ஜர்ஸ் அவ்வளோ வெரி ஷாக் ஆனா, ஹாரியுமே ஷாக் ஆனா, நம்ம ஜங்குக்குமே இந்த மூமெண்ட்டை பார்த்து காண்டாகிறாரு. இந்த பிளாக்குக்கு வர நம்ம மேலே இருக்க பயம்லாம் போயிடுச்சு, அதுக்கெல்லாம் காரணம் இந்த டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக பிளாக்குக்கிட்டேயும் டேக்கிட்டேயும் ஒரு வாரம் அந்த மாதிரி வேண்டாம். ஜேகே பார்த்தோன்னே பிளாக் அப்படியே அமைதியாக நின்னா, என்னாச்சு பிளாக் என்ன பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி திரும்ப வர அந்த மாதிரி திரும்பினா கரெக்டாக பிளாக்குக்கு முன்னாடி ஜேகே என்ட்ராகி பிளாக்கை பாட்டப்படி முறைச்சிட்டு நிற்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு, நம்ம ஜேகேனா அவ்வளவு திமிரில் உனக்கு, அவங்ககிட்ட ப்ளே பண்ணி விளையாடாடன்னா அவன் கூட சேர்ந்து விளையாண்டுட்ருக்கியா, உனக்கு வேறு ஒர்க்கே இல்லையா, உன்னை இந்த மாதிரிலாம் கிங்டம்குள்ளே டேரக்டாக என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி பிளாக்கை பிடிச்சி கண்ட மேனிக்க திருந்துட்டுனா ஜேகே வந்து நம்மகிட்ட அப்படியே பேக்கப் பண்ணப்படி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பேக்கப் பண்ணப்படி பிடிக்கிறத பார்த்துட்டு அத்தனை ஷோல்டர்ஸும் ஹேரியும் கொஞ்சம் மேட்ஸுமே பார்த்து ஷாக்கானா, இங்கே நடக்கிற மற்ற மூமெண்ட்டையும் சார்லியோட பேரண்ட்ஸுமே பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பேக்கப் பண்ணதை பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருந்தவர் ஷாக் ஆகி டேயோட ஹேண்ட்ஸை நோட் பண்ணால், எதுக்காக இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறேன், இப்போ என்னன்னா ரூம்குள்ளே சொல்லிட்டு வந்துட்டேன் நானும் பிளாக்கும் ப்ளே பண்ணி விளாட போகிறோன்ட்டு, எங்களை ஃப்ரீ பண்ணிவிட்டு தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காத, நான் யார் கூட நம்ம ப்ளே பண்ணி விளாட்றடா, அவன் சோல்ஜர்ஸ் கூட விளாடட்டுமா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினா ஒத்த ஹக்கில் நம்ம ஜேகே அப்படி ஸ்டோன் மாதிரி இருந்தவர் மெல்ட் ஆகி வாட்டரா மாறிட்டார். இந்த மாதிரி ஹக் பண்ண பொசிஷனில் பேசுகிறத கேட்டு, யார் சொன்னா நீ நல்லா ப்ளே பண்ணி விளாடலாம், பிளாக்கு கூட மட்டும்தான் ப்ளே பண்ணி விளாடணும், பிளாக்கு ஏதோ உங்ககிட்ட மட்டும் ப்ளே பண்ணி விளாடுவானம், 2 பேரும் கேம் ஆடுங்கன்னா அந்த கேமில் எங்கேயும் அடிபட்டுறக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே நம்ம ஜேகே கப் பண்ணப்படி, நீ கேம் ஆடிட்டு ப்ளே பண்ணி, அதாவது உன்னோட கேம் ப்ளே பண்ணி நீ பிளாக்கு கூட விளாண்டு முடிச்சுட்டு நீ ரூம்க்கு தானே வருவ, பின்ன எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேயோட ஆன்சர் தட்டி விட்டுட்டு, உன் கிங் அந்த மாதிரி தான் எப்போதும் போரிங்காகவே பேசுவான், நம்ம இங்கேருந்து கிளம்பலான்ங்கிற மாரி, நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் பறிக்க போகலாமா அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட அப்படியே பிளாக்குக்கு மேலே ஃப்ளை பண்ணப்படி வந்து நிற்பாரா அந்த மாதிரி நின்னும் கொஞ்சம் அந்த பிளாக்கு ஃப்ளை பண்ணுற மூமெண்ட்டில் பேலன்ஸு ஜேகே நின்றுவாரு, நிற்க முடியுமா அந்த மூமெண்ட்டில் பேலன்ஸ் மிஸ் ஆக்கிட்டே வெளில போனால் பிளாக் இந்த மூமெண்ட்டை பட்டு ஷாக் ஆன கீழே விழுற டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி தரையில் நின்றவர் ஒரு சொடக்கு போட்ட வேகத்திலேயே டேக்கிட்டே வந்துருப்பார். கீழே விழ போகிற டேயோட ஹிப்பை பிடிச்சபடி அந்த ட்ராகனுக்கு மேலே நம்ம டேயை நிற்க வைக்கிறாரு. இந்த மாதிரி நில்ல, அப்படின்னா நீ பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழ மாட்டா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்டு இந்த மாதிரி பேசுனா, நல்ல வேலை வந்து காப்பாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக்கு நிற்கிற மூமெண்ட்டுக்கு நம்மகிட்டே வந்து இந்த லைஃப் மூமெண்ட், இங்கே இருக்கிற லைஃப் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஜங்குக் கூட லைஃப் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். இந்த மாதிரி ஆரம்பித்தா கூட ஜேகே இருக்க மூமெண்ட்டை ஹாரி நோட் பண்ணிவிட்டு நம்ம சொன்னதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கிட்டு ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் பொழுது. அதான் ஜேகேயை வந்து அவனோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர்ற
ஏகப்பட்ட ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கான். சீக்கிரம் அவனை கண்ட்ரோலுக்கு எடுத்து இந்த மாதிரி தேவையில்லாத ஒர்க் நிறைய பண்ணிகிட்ருக்கான். அந்த ஹார்ட்லெஸ் கிங்குனுங்கிற அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணி ரொம்ப சாஃப்டான கிங்குனுங்கிற நேமை எப்படியாவது கொண்டு வந்துருட்டு அப்படிங்கிற மாதிரி ஹாரி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி அங்கேருந்து கிளம்பினோம். இந்த மாதிரி ஹாப்பியாக பிளாக்கு மேலே இருந்த பொசிஷன்லேயே கத்துன்னு கத்திட்டு வர்றாரு. இந்த மாதிரி கட்டுறதை பார்த்துட்டு ஜேகேக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. உனக்கு பயமாக இருக்குன்னா ஏன் அப்போ பிளாக் மேலே ஏறி நின்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பயமாட்டா இருக்குது இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹிப்பை பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு பிரேக் பண்ணான். திரும்பவும் டேக்கி பேலன்ஸ் மிஸ் ஆகிற மூமெண்ட்டில் பேக் ஹக் பண்ணி இந்த பொசிஷனை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெண்ட் சைடாக ஹக் பண்ணபடி நம்ம ஜேகே இவரே பிடிக்கிறாரு. ப்ளீஸ் என்னை இங்கேருந்து தள்ளி விட்றாடா, எனக்கு பயமாக இருக்குது, பிளாக் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாடா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டணும். ஜேகே இந்த மாதிரி ஹக் பண்ணபடி கொட்டிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி பிளாக் இன்னும் ஃபாஸ்ட்டாக போ அப்படிங்கிற மாதிரி பிளாக்குக்கு இவர் ஆர்டர் போடுறாரு. மவுத்தெல்லாம் திறந்து சொல்லவே இல்லை. ஜேகேயோட பவர் தானே நம்ம பிளாக் அந்த மூமெண்ட்டுக்கு மவுட்டன்ட்டு சொல்லாமல் ஒரு இமேஜினேஷன் அந்த டெலிபெட்டின்பம்ல அந்த மூலிமா சொல்கிற மூமெண்ட்டில் பிளாக்கு ஜேகே சொல்கிறது கேட்டு இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டாக வர ப்ளே பண்ணுது. இந்த மூமெண்ட்டில் இன்னுமே நம்மகிட்ட ஜேகேயை கிரிப்பை பிடிச்சபடி ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. என்ன பேபி என்ன ஹக் பண்ணிகிட்டு இருக்குதா இந்த பிளாக் மேலே நின்னியா, கீழே குனிச்சு நல்லா பாரு, இந்த பிளேஸ் எல்லாம் சுட்டிப்பாரு, ஐஸை ஓப்பன் பண்ண மாட்டல அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி பேசினா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மெடிடேஷனம் ஐஸை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஐஸை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பயப்படாமல் ஓப்பன் பண்ணு, அப்போ எப்படி நீ இந்த மாதிரிலாம் பிளாக் மேலே ஃப்ளை பண்ணபடி எல்லா பிளேஸையும் என்ஜாய் பண்ணுறது, ஐஸை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே ஹக் பண்ண பொசிஷனில் இருக்கிற நம்ம டேதான் லைட்டாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி போட்டோம். செம்ம தூரத்தில் ஃப்ளை பண்ணுறாங்க. ஜேகேயோட கிங்டமே சின்னதாக இருக்குது, சுற்றி ஃபாரஸ்ட் இருக்குது, அந்த கொகைலாம் வெளியே தெரியுது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ரொம்ப ஷாக்கானா பக்கத்தில் இருக்க டேயோட கிங்டம்மே நம்ம டேக்கு தெரியுது. கிங்டம்மை பார்த்ததோடைய பயத்தில் இருந்த நம்ம தான் கிங்டம்மை பார்த்த ஃபீலில் என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏஞ்சல் கிங்டம்மை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி பிளாக்கு கூட என்ஜாய் கூட நல்லா டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணப்படி ஃப்ளை பண்ணி முடிச்சுட்டு நேராக கிங்டம்குள்ளே நம்ம டேக்குக்கும் பிளாக்கும் என்ட்ராக்குறாங்க. இந்த மூமெண்ட்டை பார்க்க சார்லிக்கு கடுப்பு எங்கேயோ போகுது. ரொம்ப கோவமாக எதையாவது ஒன்றை பண்ணி இந்த இந்த ஜேகேயை மொத்தமாக அழிச்சிடணும், ஜேகே இந்த பிளேஸில் இருக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னா நானே டேரெக்டாக ஜேகே கூட ஃபைட் பண்ணி ஜேகே கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சார்லி கோவமாக சார்லியோட பேரண்ட்ஸை பாட்டு கட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட்டு நம்ம டேக் சாப்பிட்றதுக்கான ஃபோட்டோ டீமே ஹாரிடா எடுத்து கொடுக்குறாரு. என்னட்ட யாங் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண புள்ளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன், ஆனால் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஹாரியை நோட் பண்ணேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எனக்கு இப்போவே என்னோடய ஹயாங்கையும் என்னோடய பேரண்ட்டையும் பார்க்கணும் போல் இருக்குது, நான் ஃப்ளை பண்ண சொல்ல என்னோடய கிங்டம்மை நோட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரிக்கிட்ட இந்த மாதிரி பேசுனா ஹாரி கொஞ்சம் ஷாக் ஆகி இது ஜேகே கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஜேகே ப்ராப்ளம் பண்ணுவானேங்கிற மாரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பாரா. ப்ளீஸ் ஹயாங் நீங்கள் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட எதையாவது சொல்லி என்னை கிங்டமுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுங்களேன், அட்லீஸ்ட் இந்த ஹேண்ட்ஸில் ஒரு ப்ரேஸ்லெட் போட்டிருக்காம்ல அதை எப்படியாவது பிரேக் பண்ண வைங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரிக்கிட்ட இந்த மாதிரி பேசினோம். சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹாரி அப்படியே அந்த பெட்ரூம் விட்டு போகலானுங்கிற மாதிரி வருவாரா. இந்த மாதிரி வேண்டா டோர்கிட்டே ஜேகே நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாரி கொஞ்சம் ஷாக் ஆனான். என்னட்ட ட்ரை பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்கவும் அது ஜேகே ஏதோ ட்ரை பண்ண போகிறேன், ட்ரை பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிற, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிற ஹாரி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக ஹாரி கிட்ட பேசுகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நேராக ஜேகே கிட்ட வேண்டாம், உன்கிட்ட நான் டேயும் கேட்கலங்கிற மாரி மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஹாரி தான் நோட் பண்ணுறாரு. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, நீ அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகிற, என்ன நினச்சிட்டு இருக்க ஹாரி, நீ என்ன திங்க் பண்ணி இந்த பிளேஸ்க்குள்ளே வந்துட்ட அப்படிங்கிற மாரி
ஒரு கோவத்துலேயே நம்ம ஜேகே வந்து ஹாரியை பேசவே விடலை. இவரே கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கட்டுறதை பார்த்துட்டு ஜேகே பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளுறாரு. நம்மகிட்டையும் என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பிஹேவ் பண்ணுற? நான் தான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், ஏன் கிட்ட கேளு, நீ என்ன ஹெல்ப் கேட்டேன்ட்டு. அதை விட்டுட்டு எடுக்க அவரை பயமுறுத்துற அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டுனா டேயோட நெக்கு கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே வாலை லாக் பண்ணுறாரு. என்னடா என்ன இந்த நேரமே என்னை எயிட்டு கட்டி கட்டி பேசிகிட்டு இருக்க? ஏன் முன்னாடி இந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் நீ அதை தான் பண்ணிகிட்ருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம டேக்கிட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் நம்ம ஹாரினா ஜெக்கி சொன்னாக்கல இந்த மாதிரி பண்ணாட, நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீங்கள் ஏன் சொல்லணும், நானே சொல்வேனுங்கிற மாதிரி டேடா என்னோட கிங்டமுக்கு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜேகே இன்னும் கோவமாகி என்ன வளரிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாகறாரு. இந்த மாதிரி கோவமானா ஜேகே முதல்ல நெக்லேருந்து ஹேண்ட்செட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஹாரி ஜேகே கிட்ட பேசுனா என்னோட பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோவமாகவே நம்மகிட்டே பேசுகிறாரு. என்னை நெக்க பிடிச்சி இருக்க போறியா, இன்னும் வேணாலும் இருக்கிக்கோ, எனக்கு இப்போவே என் பேரண்ட்ஸை பார்க்கணும், என் ஹயாங்க மீட் பண்ணணும், இப்போவே நான் என்னோட கிங்டமுக்கு போகணும், அதுக்கு தான் ஹெல்ப் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் ஹாரி மட்டும் ரூமை விட்டு வெளியே போகணுங்கிற மாதிரி ஹாரியை ரூமுக்கு வெளியே பிடிச்சிட்டாலி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன நினச்சிட்ருக்க நீ? எனக்கு கொஞ்சம் டேஸ் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப குட் பர்சன் மாதிரி ப்ளே பண்ணி அவன் உன்னை பிரதர் சொல்கிற மூமெண்ட்டில் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுங்கிறது தப்பிக்கலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கியாட்டே. நீ ஏன் பைத்தியம் மாதிரியே பேசிகிட்டு இருக்க? பைத்தியமா நீ? நாங்கள் இருந்து தப்பிக்கிறதா இருந்தால் நான் இதுக்காக ஹாரி ஹாயாங்கிட்ட எல்லாம் ஹெல்ப்பிங் கேட்க போகிறேன். என் பேரண்ட்ஸை தானே நான் பார்க்கணுன்னு திங்க் பண்ணுறேன். என் பேரண்ட்ஸை கூட பார்க்கறதுக்கு அலோ கிடையாடா, நாங்கள் இருந்து போகிறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன்லாம் வேறு கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி முதல்ல இந்த ப்ரேஸ்லெட்டை என் ஹேண்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுங்கிற மாதிரி ஜேகே பாட்டு கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஜேகே காண்டாகியும் டேக்கிட்ட கொஞ்சம் கோவமாகவே டேயை பனிஷ் பண்ணுற மாதிரி வந்தா அப்படியே 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் பேக் வேகமாக போகிறாரு. இங்கே பாரு, எல்லாமே என்கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுற வேலை வச்சுக்காடு. என்ன பண்ணாலும் சரி, நீ என்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கிட்டாலும் சரி, எனக்கு ஏன் பேரண்ட்ஸை பாட்டே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி சொன்னால் ஏங்கடா உனக்கு நான் இருக்கிறேனே, எதுக்கு பேரண்ட்ஸ்ன்னு சொல்லி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் பேரண்ட்ஸை பார்க்கணும், எனக்கு என் பேரண்ட்ஸை பார்க்கணும், ஏன்னா என்னை பனிஷ் பண்ண போறியா, பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தான் ஜேகே டென்ஷன் ஆகி அப்படி பெட்ரூமை விட்டு வெளியே வந்தான். ஹாரி பெட்ரூமுக்கு வெளியிட நின்றுப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே டென்ஷனாக போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஏன்டா இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவன் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீண்டா அவனுக்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்துட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி நீதான் இந்த ப்ராப்ளத்துக்கெலாம் காரணமானுங்கிற மாதிரி ஹாரியை பட்டு கோவமா கட்ட ஜேகே இந்த மாதிரி கோவமா கட்டுறதை பார்த்துட்டு கொஞ்சம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோடா, அவன் ஃபேமிலி மெம்பர்ஸை மிஸ் பண்ணுறான், அவன் என்ன இங்கேருந்து போகணுன்னா சொல்கிறான், இல்லை இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு ட்ரை பண்ணுறானா? என்னோடய பேரண்ட்ஸை எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, என் பேரண்ட்ஸை மீட் பண்ணணுன்னு திங்க் பண்ணுறேன், என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களாங்கிற மாதிரி தான் என்கிட்ட அவன் கேட்டான். நான் அதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாருன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நீ ஏன் அவசரப்படுற, எதுக்கு டென்ஷன் ஆகுற? இப்போ என்ன அவன் கேட்டுட்டான், அவன் பேரண்ட்ஸை அவனோட கிங்டம்மை பார்க்கணுன்னு திங்க் பண்ணுறான், அவனை நீ இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, அவன் கூட சேர்ந்து அந்த கிங்டமுக்கு போக வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொன்னான். நான் இதுக்காக அந்த கிங்டமுக்கு போகணும்? எங்கள் பாரு ஜேகே, அப்போ என்ன, நீ ஒன்றும் போகண்டா, அவன் ஹேண்ட்ஸில் போட்டிருக்க ப்ரேஸ்லெட்டை மட்டும் பிரேக் பண்ணி விடு, நானே டேயை அவனோட கிங்டமுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு சேஃபாக அவனை நம்ம கிங்டமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி பேசினா ஜேகே ஒரு மாதிரி டவுட் ஆகி இல்லை இப்போ கண்டிப்பாக நான் அவனோட கிங்டமுக்கு அனுப்பணுமா, அவன் பேரண்ட்ஸையும் ஹயாங்கையும் மீட் பண்ணணுன்னு திங்க் பண்ணுறான், நீ ப்ராப்ளம் பண்ணாமல் அவனை நீயே அவனோட ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஹாரி என்னெல்லாமோ பேசி ஜேகே இங்கேருந்து ஏஞ்சல் கிங்டமுக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறதுக்கான மட்டும் ஒர்க்கிங் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹாரி சொன்ன மாதிரியே டேயும் நம்ம ஜேகேயும் பிளாக்கில் ஃப்ளைட் பண்ண பொசிஷன்லேயும் ஏஞ்சல் கிங்டமுக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ கூட டேயோட ஹேண்ட்ஸில் இந்த ப்ரேஸ்லெட் இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகேயை நோட் பண்ணுறாரு. சரி அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரேஸ்லெட்டை நம்ம ஜேகே டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவார். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் நம்ம டேக்கு இன்றைக்கி தான் ஏதோ பெரிய ரிலீஃப் ஆன மாதிரி ரொம்ப ஃப்ரீடமான மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஃபீல் ஆனபடி ரொம்ப ஹாப்பியாக
பேரண்ட்ஸையும் ஹயாங்கையும் பார்க்க போகிறோங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாகவே பிளாக் மேலே ஃப்ளை பண்ண பொசிஷன்லேயும் நம்ம ஒரு வாரம் இந்த மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிகிட்டு இருந்தா கரெக்டாக கிங்டமுக்குள்ளே பிளாக்ன்றதை பட்டுட்டு அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் அவ்வளோ வெறும் பயந்து போய் ஜேகே இங்கேயே அட்டாக் பண்ண வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கத்தினபடி கிங்டமுக்குள்ளே ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனா உன் சோல்ஜர்ஸ்க்கு என்ன திமிரு, இந்த இந்த கிங்டம்ஸோட கிங்கு நான் கிங்குன்னு சொல்கிறத விட்டு ஜேகே வந்துட்டான் அட்டாக் பண்ணிட்டு இருக்குனுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி கோவத்துலேயே நம்ம ஜேகே கட்டுனபடி அவனை சும்மா விட மாட்டேனுங்கிற மாதிரி சோடா எடுத்தா அந்த சோடா அப்படியே நம்மட்டி ஜேகேவோட ஹிப்புக்கிட்டே மறுபடியும் வைக்கிறாரு. அமைதியாக வர இது என்னோட கிங்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேங்கிட்டே கரெக்டாக கிங்டமுக்குள்ள என்ட்ரு ஆகுவாங்களா இந்த மாதிரி என்ட்ரானோம். இந்த நியூஸ் கரெக்டாக கிங் இருக்கிற பிளேஸ் இருக்கும்ல, கிங்குக்கிட்டே வருது. ஜேகே இந்த பிளேஸில் அட்டாக் பண்ண வந்துட்டாரு, அன்னைக்கு ஜாக் இங்கேருந்து போய் அங்கே வார் பண்ணார்ல, அதனால நம்ம மொத்த கிங்டமே அழிக்கிற விடமா ஜேகே இங்கே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டாக நம்ம ஜேகே தான் என்ட்ரு ஆகுறாரு, பேக் சைடில் தான் நம்ம டேவர் வர மூமெண்ட்டுக்கு பார்க்க சொல்ல ஜேகே உள்ள என்ட்ரு ஆகிறத பார்த்து கிங்கு குயினும் ஷாக் ஆனான். ஜாக்குமே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அன்னைக்கு தான் இந்த ஃபைட்டு பிரேக் ஆகிடுச்சு, திரும்ப என்ன ப்ராப்ளம் பண்ண வந்துருக்கானுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக இந்த கிங்டம்குள்ளே என்ட்ராயிருக்கீங்க, இன்னும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ண போகிறீங்களா, என்கிட்ட ஏதாவது ஃபைட் பண்ண வந்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜாக் இந்த மாதிரி பேசினோம். ஜேகேக்கு பேக் சைடில் வர நம்ம டேடா ஜாக்கோட வாய்ஸை கேட்டதோட ரொம்ப எக்ஸைட் ஆகி ஜேக்கியை பிடிச்சி புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி தள்ளி விட்டுட்டு ஹையா அங்கே அப்படிங்கிற மாதிரி ரன் பண்ண வேகத்துலேயே ஜாக்குக்கிட்ட வருவாரா இந்த மாதிரி வேணாம். ஜேகேயை பார்த்து கொஞ்சம் டென்ஷனாக கோவத்தில் இருந்த நம்ம ஜாக்குமே அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு ஹாப்பினஸில் டேயாங் அப்படிங்கிற மாதிரி அவரும் ரன் பண்ண வேகத்துலேயே நம்ம டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிக்கிறாரு. நீ இங்கே வந்துருக்கியா, இந்த கிங்டம்லேயே நீ இருக்க போகிற, நீ இங்கேயே வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ எப்படி இங்கே வந்த, அவன் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வர மாட்டானே, இங்கே ஒன்று அலோவ் பண்ண மாட்டானே, எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணபடி பயங்கரமாக பிரதர்ஸ் 2 பேரும் அன்பு மேலே பொழியிறத ஜேகேயால் பார்க்க முடியல. டக்குன்னு ஒரு பவரை போட்டு 2 பேருமே பிரித்து விட்டாரு. என்ன போடும் உங்களோட அந்த லவ்விங் பாண்டிங் காணும், இதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை புஷ் பண்ணி அவருக்கு பேக் சைடில் இழுத்து நிற்க வைக்கிறாரு. இந்த மாதிரி நிற்க வச்சோம். நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம கடுப்பில் நம்ம ஜேகே நோட் பண்ணா நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் என்ன ஜலசாக்கி பட்டுட்ருக்கியா, அமைதியாக எங்கேயே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே கிங்கை நோட் பண்ணால் கிங்கும் குயினுமே கரெக்டாக நம்ம ஜேகேக்கிட்டே வந்துட்டாங்க. நம்ம ஜேகே போட் பண்ணபடி கிங் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் இதுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமாக என்ன, ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதெல்லாம் ஒருத்தரும் ஒரு ப்ராப்ளமும் பண்ணலை, பட் என் பேபிக்கு தான் அதோட ஹவுஸுக்கு வரணும்னு ஒரே ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தான், அதான் என்ன பண்ண இது பண்ணன்னு தெரியாமல் இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த மாதிரி பேசுகிறா நம்ம டேடா பாட்டியா பேச சொல்ல கூட எப்படி பேசுகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி ஜேகே மூவ் ஆன் பண்ணிவிட்டு என்ன மாம் டாடி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களை பார்க்க வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட நிறைய பேசணும், வாங்க இங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட பேரண்ட்ஸோட ஆன்சர், அதாவது ஜாக்கோட பேரண்ட்ஸோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணோம். ஜாக்கோட பேரண்ட்ஸுமே ரொம்ப ஹாப்பியாகி நம்ம எல்லோரும் சேர்ந்து கார்டன் சைடுக்கு போகணுங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே கார்டன் சைடுக்கு போனால் நம்ம ஜெயிக்கிட்டான். ஷோபா டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஃபாலோ பண்ணபடியே நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தான் ஜாக்கோட பேரண்ட்ஸு 4 மெம்பர்ஸும் கொஞ்சம் ஜாலியாக பேசினபடி ஒரு கார்டன் சைடு மாதிரி இருக்குது இந்த பிளேஸ். அந்த பிளேஸில் இருந்தபடி ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பிளேஸ்க்கு வந்த நியூஸ் ஜாக்ஸிக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் போயிட்டான்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். மறுபடியும் கிங்டமுக்கு வந்துட்டானானுங்கிற மாரி டென்ஷன்லேயே நேராக கரெக்டாக உன்னை அவன்ட்டு அங்கே வர சொன்னதுங்கிற மாரி கரெக்டாக என்றானா டேக்கு பக்கத்துலேயே ஜேகே நிற்கிறாரு. ஜாக்குமே நிற்கிறான். அந்த மூமெண்ட்டுக்கு 2 பேருமே திரும்பி ஜாக்ஸியை நோட் பண்ணால் ஜேகேயோட ஃபேஸில் இப்போ வரைக்குமே மாஸ்க் இருக்குது. மாஸ்க் அவர் எப்போதுமே ரிமூவ் பண்ண மாட்டார். யாரை கில் பண்ணுறாரோ அதாவது ஜேகேயோட ஃபேஸை யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் டெத் ஆகுவாங்க. அந்த மூமெண்ட்டில் ஜேகேயோட ஃபேஸில் மாஸ் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு இந்த ஜேகே எங்கே நான் பண்ணுறான் அப்படிங்கிற மாரி ஷாக்கிங்லேயே ஜாக்ஸியை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். நம்ம ஜாக்ஸியோட மாம் கிட்ட ஜேகேயோட ஃபேஸை பார்க்கணுமே, நீங்கள் ஏதாவது சொல்லி அவனோட ஒரிஜினல் லுக்கை காட்ட சொல்லுங்கள்,
ஜேகேனா இந்த லுக் அது மட்டும்தான் தெரியுது. ஆனால் ஜேகேயோட ஒரிஜினல் ஃபேஸை வந்துட்டு தானே பார்த்துருக்காரு. அந்த மொமெண்ட்டுக்கு ஜேகேயோட ஒரிஜினல் ஃபேஸை பார்த்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டேயோட பார்ட்னர் அக்லியாக இருக்காங்களா ஹேண்ட்ஸமாக இருக்காங்களாங்கிறத நோட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி குயின் கிட்ட ஒன் பை ஒன்னாக பேசிக்கிட்டு இருந்தா குயின் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, கிங்கு கிட்ட அந்த மாதிரிலாம் எங்களால் பேச முடியாதுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜாக் நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் ஜாக்ஸு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ஐயா நம்ம எல்லாருமே நம்மளோட ஒரிஜினல் ஃபேஸ் நம்மளோட ஃபேஸ் இதுதானுங்கிற மாதிரி நம்ம ஓப்பனாக தானே இருக்கிறோம். ஜேகே மட்டும் எதுக்கு மாஸ்கோட இருக்கிறான்? ஜேகேயோட ஃபேஸில் இருக்க மாஸ்க்கை கலட்டினா தானே ஜேகேனா இதுதானுங்கிறது தெரியும். நெக்ஸ்ட்டே நம்ம கிங்டம்லேயே மாஸ்கே இல்லாதபடி இந்த நம்ம கிங்டம்குள்ளே இருந்தாலே இதுதான் ஜேகேங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அதான் ஃபேஸை காட்ட சொல்லி மாம்கிட்ட கேட்டேன். மாம் வந்துட்டு அப்படிலாம் பண்ண முடியாதுங்கிறாங்க, நீங்கள் கேளுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு கிட்ட இந்த மாதிரி சொன்னால்